நம்ம இப்போ எக்ஸசைஸ் 4.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? சம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடுறேன். -6 which less than or equal to 6 pi and another cos x equal to 0 தராங்க. உங்களுக்கு cos x equal to 0 தாச்சா? cos எப்போ நமக்கு 0 வரும்? 90 டிகிரி தெரியுங்க நம்மளுக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் எடுத்தார் 4 எக்ஸ் எடுங்கன்னா ஆட் நம்பர் π/2 எல்லாமே நமக்கு என்னது 0 தான். சரிங்களா? அது π/2, 3π/2, 5π/2 எல்லாமே நமக்கு அந்த 0 தான். -π/2, -3π/2, அப்புறம் இந்த மைனஸ் இந்த 5π/2லாம் நமக்கு 0. சரிங்களா? அப்போ நமக்கு இங்கேருந்து நமக்கு இன்டர்வல் ஆனால் என்ன தராங்கன்னா -6π வந்து +6π வரைக்கும் வரும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு தெரியும் பையனா 180 தானே. இப்போ 0வா 6 8 48 4 6 தப்போஸ் 1080 வருது. அப்போ -1080லேருந்து நம்ம என்ன பண்ணணும் +1080 தான் நமக்கு என்ன இருக்கணும், இந்த நமக்கு வேல்யூ இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் n வேல்யூ என்ன பண்ணுறேன், ப்ளஸ் 0 போட்டால் என்ன ஆகும், 2 × 0 0 ஆகுமா, +1 1 × π/2 π/2 அது கண்டிப்பாக அங்கே இருக்கும். நமக்கு -1080லேருந்து +1080 இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன +-1 போகிறேன். +-1 போட்டால் என்ன ஆகும், நீங்கள் +1 போட்டால் என்ன பாருங்க, +1 போட்டால் 3π/2 3 × 19 அது நமக்கு 270 கண்டிப்பாக இருக்கும். -1 போட்டால் என்ன ஆகும், -2 +1 அப்போ மைனஸ் வரும். -π/2 கண்டிப்பாக இருக்கும் நமக்கு -1 1080லேருந்து +1000 இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டே பண்ணி வச்சுங்க. +-2 வரும், +-3 வந்துடும், +-4 வந்துடும், +-5 சரிங்களா, +-6ல் +-5 நீங்கள் செக் பண்ணுறோம் ஒரு டைம். சரிங்களா? நான் 5 போட +5 போட பாருங்க. 5 2 சார் 10 10 + 1 11. அப்போ 11 × 90 இல்லையா, 11 × 19 வரும், 99 வந்து ஒரு 0 வருமா. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 1080 தான் இருக்கும். சரிங்களா? இதே நீங்கள் -5 போட்டு வச்சிங்கன்னா வரும் -10 + 1 அப்போ -9π/2 வரும். சரிங்களா? -9π/2 நம்ம 90 தானே, 9 81 அப்போ என்னது 810 கண்டிப்பாக நம்ம அதுவும் நமக்கு மைனஸில் இருக்கும், அதுவும் நிச்சயமாக இருக்கும் இந்த இன்டர்வலில் வந்துடும். நீங்கள் 6 போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, +6 நீங்கள் போட நான் வருங்க, +6 போகிறேன். அப்போ அந்த இடத்துல நான் +6 போட என்ன பாருங்க, 6 2 சார் 12 12 + 1 30. அப்போ 13 × 90 9 3 சார் 27 22 9 1 சார் 11. அப்போ வாங்க 1170 போச்சு. அப்போ ஏதாச்சும் நமக்கு இது எக்ஸிட் ஆயிடுச்சு இல்லையா, அதாவது நமக்கு வந்து 1080 அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இன்டர்வல் வரல, எது +6 போட்டா. இப்போ நீங்கள் -6 போட்டு பாருங்க, -2 × 2 × -6 -12 -12 +1 சொல்லும்போது -11. அப்போ -11 × நீங்கள் 90 போட்டீங்கன்னா 990 -990 எங்கே இருக்கும், கண்டிப்பாக -1080 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ -6 மட்டும் வருது, ஆனால் +6 நமக்கு வரல. ஓகேங்களா? இப்போ நீங்கள் -7 போட்டீங்க வச்சுங்க, அப்போ நீங்கள் -7 போட்டால் நமக்கு -14 14 + 1 அது -30 -13 × 90 3 9 27 நமக்கு 2 அப்போ இவருங்க இதுவும் உனக்கு ஆச்சு நமக்கு -1170 வருது. இது நமக்கு இப்படி இருக்கு -1080 விட அதிகம் இந்த பக்கம் போயிடுச்சு, லெஃப்ட்ல போயிடுச்சு இல்லையா. அப்போ இந்த இன்டர்வல் வராது. அப்போ நமக்கு எது ஆன்சர், நமக்கு இந்த n வந்து 0 வந்து +-5க்கு கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் -6 மட்டும் வரும். சரிங்களா? +6 வர சான்ஸ் இல்லை, -6 மட்டும் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் நமக்கு இதுதான் ஆன்சர். இந்த இன்டர்வல்குள்ள நம்ம வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? என் வேல்யூ ஒன்றா போட்டு சப்ஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், அது வரும் பெரிய விஷயம் கிடையாது. இதில் செகண்ட் சம் போயிடலாம். -5π which less than or equal to x +5π and cos x வந்துறாங்க 1 கொடுத்துறாங்க. இப்போ cos x = 1 சொல்லும்போது x உங்களுக்கு தெரியும். எப்போ நமக்கு cos x 1 வரும்போது 2π, அதாவது 2π மட்டும் இல்லை, இங்கே நம்ம இன்டர்வல் ஃபுல்லாக போகும்போது 2nπ, அதாவது ஈவன் நம்பர் பை எல்லாம் அது +1 தான். இல்லை காசுக்கு ஈவன் நம்பர் பை எல்லாம் +1 வரும், ஆட் நம்பர் பை எல்லாம் நமக்கு -1 வரும். அப்போ என்ன பண்ண நமக்கு இங்கே 2nπ போட்டுடலாம். சரிங்களா? இந்த n வேல்யூ செக் பண்ணணும், கண்டிப்பாக 0 வருமா.
என்ன 0 இல்லை இந்த 2π இந்த 0 வந்துடும். 0 கண்டிப்பாக இருக்கும். -5πலேருந்து +5 வரும். அத்தனை நெக்ஸ்ட் போடலாம். +-1 போடலாமா? 1 போட்டால் வரும் 2π கண்டிப்பாக இருக்கும்ல, 5π இருக்கும். மைனஸ் போட்டாலும் -2π அதுவும் உள்ள இருக்கும். இப்போ அடுத்த +-2 போட்டு போகலாமா? இப்போ +2 போட்டால் வரும் 80. நம்ம +2 போட்டால் 2 2 4 4π கண்டிப்பாக ஆகும் 5π தான் இருக்கும். அதே போல் மைனஸ் போட்டால் வரும் -4π கண்டிப்பாக -5 இருக்கும். இதே நீங்கள் +-3 போட்டீங்கன்னு வச்சுங்கன்னா அப்போ இங்கே +3 போட்டால் 6π ஆகும், அது நமக்கு 5π வெளியே போயிடுச்சு. -3 போட்டால் ஆகும் -6π வரும், அதுவும் நமக்கு வெளியே போயிடும். அப்போ இன்டர்வல் வராது. அப்போ நமக்கு என்னது ஆன்சர் இது n 0 +-1 +-2 அவ்வளோதான்.